அக்ரிகேட் ஃப்ரூட்ஸ். அக்ரிகேட் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது திரள் கனிகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கொத்தாக இருக்கக்கூடியது. அக்ரிகேட் ஃப்ரூட்ஸ் டெவலப் ஃப்ரம் எ சிங்கிள் ஃப்ளவர் ஹேவிங் ஏன் அப்போகார்பஸ் பிஸ்டில். அக்ரிகேட் ஃப்ரூட்ஸ் எங்கேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா ஒரு சிங்கிள் ஃப்ளவர்லேருந்து டெவலப் ஆகுது. நெக்ஸ்ட்டு அப்போகார்பஸ் பிஸ்டில் அப்படின்னா இணையாத சூழ்கள் எல்லாம் ஒன்றா இணைஞ்சி அதாவது ஒரு சிங்கிள் ஃப்ளவர்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய இணையாத சூழ்கள் மூலிமா உருவாக்கக்கூடியது தான் அக்ரிகேட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈச் ஆஃப் த ஃப்ரீ கார்பல் டெவலப் இன்டு சிம்பிள் ஃப்ரூட்லெட். ஈச் ஆஃப் த ஃப்ரீ கார்பல் ஒவ்வொரு இணையாத தனி சூலகமும் ஒரு சிம்பிள் ஃப்ரூட்லெட்ஸாக மாறும். ஃப்ரூட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சிறு கனிகளாக மாறும். நெக்ஸ்ட்டு a collection of simple fruitlets makes an aggregate fruit. இந்த சிறு கனிகளோட தொகுப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம், அக்ரிகேட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். An individual ovary develops into a drupe, achene, follicle or belly. இந்த இண்டிவிஜுவல் அதாவது என்ன அப்படின்னா ஒவ்வொரு அந்த இண்டிவிஜுவல் கார்பலும் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, அதாவது ட்ரூப்பாக இருக்கலாம், அக்கீன் அதாவது வெடியா கனின்னு சொல்லலாம், அக்கீனாக இருக்கலாம், அல்லது எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஃபாலிக்கல் ஆர் பெல்லி எப்படி இருக்கலாம், ஒரு பக்கமாக மட்டும் வெடிக்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது பெல்லினா சதைப்பற்றலுடைய கனியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அக்ரிகேட் ஆஃப் தீஸ் ஃப்ரூட்ஸ் born by a single flower is known as an எட்டோரியோ. எக்ஸாம்பிள் அனோனா பாலியால்தியா. இந்த மாதிரி எட்டோரியா அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா கனி தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அக்ரிகேட் ஃப்ரூட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு திரள் மாதிரி ஒரு கொத்தாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு தான் நம்ம எட்டோரியா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, அனோனா பாலியால்தியா. இப்போ அனோனாங்கிறது சீத்தாப்பழம், இது நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் ஃப்ரூட்ஸ் ஆர் கம்போசிட் ஃப்ரூட், கூட்டுக்கனிகள் அப்படின்னு சொல்லலாம். A multiple or composite fruit develops from the whole inflorescence along with its peduncle on which they are born. இந்த மல்டிபிள் ஃப்ரூட் அப்படிங்கிறது ஹோல் இன்ஃப்ளாரசன்ஸும் என்ன ஆகுது, டெவலப் ஆகும். நெக்ஸ்ட்டு அந்த இன்ஃப்ளாரசன்ஸை சேர்ந்து பெடுங்கல் அப்படின்னு என்ன சொல்லலாம், அந்த இன்ஃப்ளாரசன்ஸோட காம்பு அதாவது மஞ்சரி காம்பும் ஒன்றா சேர்ந்து ஃப்ரூட்டாக ஃபார்ம் பண்ணும். இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இதில் 2 டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. சொராசிஸ் அப்படிங்கிற இது வந்து என்ன அப்படின்னா ஃப்ளஸ்ஸி ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளஸ்ஸி மல்டிபிள் ஃப்ரூட் விச் டெவலப்ஸ் ஃப்ரம் எ ஸ்பைக் ஆர் ஸ்பாடிக்ஸ். இந்த ஸ்பைக் அப்படின்னா நம்ம முன்னாடி கிளாஸில் பார்த்துருக்கோம், ப்ரீவியஸ் கிளாஸில் ஸ்பைக் கதிர் மஞ்சளி அல்லது மடல் கதிர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சொராசிஸ் அப்படிங்கிறது இந்த ஃப்ளஸ்ஸி மல்டிபிள் ஃப்ரூட் எங்கேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா ஸ்பைக்லேருந்து அல்லது ஸ்பாடிக்ஸ்லேருந்து டெவலப் ஆகிருக்கும். த ஃப்ளாஸ் ஃபியூஸ்டு டுகெதர் பை த சக்குலண்ட் பீலியான் அண்ட் அட் த சேம் டைம் த ஆக்சஸ் பியரிங் தம் பிகம் ஃப்ளஸ்ஸி ஆர் ஜூசி அண்ட் த ஹோல் இன்ஃப்ளாரசன்ஸ் ஃபார்ம்ஸ் எ காம்பேக்ட் மாஸ். எக்ஸாம்பிள் பைனாப்பிள், ஜாக் ஃப்ரூட். லிசன், இப்போது the flowers fused by the succulent pelion. flowers எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது ஒன்றா சேர்ந்து சக்குலண்ட் அப்படின்னா சதைப்பற்றலும் அதாவது சாறு நிறைந்து இருக்கக்கூடிய என்ன ஆகுது இன்ஃப்ளாரசன்ஸ், அதாவது என்ன ஆகுது அப்படின்னா சேம் டைம் த ஆக்சஸ் பியரிங் தம் பிகம் ஃப்ளஸ்ஸி ஆர் ஜூசி அண்ட் த ஹோல் இன்ஃப்ளாரசன்ஸ் ஃபார்ம்ஸ் ஏ கம்பேக்ட் மாஸ். என்னது, அதாவது ஹோல் இன்ஃப்ளாரசன்ஸுமே ஒன்றா அதாவது இந்த ஃப்ளஷியாகவும் சக்குலண்ட்டாகவும் மாறி நெருக்கமாக இருந்துச்சு ஒரு தொகுப்பாக மாறும். அப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பிக் ஃப்ரூட் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, பைனாப்பிள், ஜாக் ஃப்ரூட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ டயக்ராம் பார்த்துட்டு வாங்க. செகண்ட் டைப் என்ன அப்படின்னா சைகானஸ். அதாவது சைகானஸ் அப்படிங்கிறது தலாமஸ் வந்து ஃப்ரூட்டாக ஃபார்ம் ஆகிறது நம்ம சொல்லலாம். எ மல்டிபிள் ஃப்ரூட் விச் டெவலப்ஸ் ஃப்ரம் ஹைப்பந்தோடியம் இன்ஃப்ளாரசன்ஸ்.
இந்த மல்டிபிள் ஃப்ரூட் வந்து எங்கேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா ஹைப்பந்தோடியம் இன்ஃப்ளாரசன்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகுது. த ரிசெப்டக்கிள் டெவலப் ஃபர்தர் அண்ட் கன்வெர்ட் இன்டு ஃப்ளஷி ஃப்ரூட் which encloses a number of true fruits or achenes which develops from female flower of hypanthodium inflorescence. எக்ஸாம்பிள் ficus. இதில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இன்ஃப்ளாரசன்ஸோட ஹைப்பந்தோடியம் அப்படின்னா பூத்தளம் கண்டினியூஸாக க்ரோத் ஆகிட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா சாறு நிறைஞ்ச ஃப்ளஷியாக இருக்கும். அந்த என்ன ஆகுது அப்படின்னா அது ஃப்ரூட்டாக ஃபார்ம் ஆகிட்டு அந்த ட்ரூ ஃப்ரூட்டை அல்லது என்ன சொல்லலாம் ஆர் வந்து அக்கீன் அப்படின்னா வெடியாக்கனி, அதாவது இதை சூழ்ந்து என்ன ஆகும் அப்படின்னா டெவலப் ஆகிட்ருக்கோம். இப்போ இந்த நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த அக்கீன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இது எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது இந்த ஃப்ரூட் அப்படின்னா ஃபீமேல் ஃப்ளாரில் இருக்கக்கூடிய, அதாவது ஹைப்பந்தோடியத்தோட ஃபீமேல் ஃப்ளார்லேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன ஃபைக்கஸ் அப்படின்னா இந்த ஆலமரம் இருக்காங்க அதனோட ஃப்ளார்லேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் மோட்டு நோ மாதிரி டூனோ ஒரு பாக்ஸஸ் இருக்குது. லொடாசியா மால்டிவிகா இஸ் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃப்ரூட். அதாவது லொடாசியா மால்டிவிகா அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட் தான் வேர்ல்ட்லேயே மிகப்பெரிய, அதாவது ரொம்ப லார்ஜஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். த சைஸ் ஆஃப் த மெச்சூர் ஃப்ரூட் இஸ் 40 to 50 சென்டிமீட்டர். இதனோட மெச்சூர் ஃப்ரூட்டோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னா 40 to 50 சென்டிமீட்டரில் இருக்கும். டயாமீட்டர் அண்ட் வெயிட் அது சென்டிமீட்டர் டயாமீட்டரில் இருக்கும். இதனோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 15 to 30 kg இருக்கும். அதாவது 15லேருந்து 30 கிலோ வரைக்கும் இதனோட வெயிட் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரோஜெஸ்டிரான் which supports pregnancy is obtained naturally from a fruit of Bolonitis aegyptica and Trichonella poenum graecum. அதாவது என்ன அப்படின்னா இந்த Bolonitis aegyptica நெக்ஸ்ட்டு Trichonella poenum graecum அப்படிங்கிற பிளான்ட்லேருந்து நார்மலாக கன்சீவ் ஆகிறது, அதாவது ப்ரோஜெஸ்டிரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்குது. அதாவது கருத்தரிக்க உதவக்கூடிய ஒரு ஹார்மோன், அதுதான் ப்ரோஜெஸ்டிரான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஹார்மோன் எந்த பிளான்ட்டில் இருக்குது அப்படின்னா பலானைட்டிஸ் ஏஜியாப்டிகா அண்டு ட்ரைகோனெல்லா ஃபோனம் கிரேக்கம் அப்படிங்கிற பிளான்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். இப்போ நாம் இது வரைக்கும் பார்த்தது டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட் இல்லைங்களா, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேப்லேஷன் இருக்குது. இதை அப்படியே பார்த்துட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது எடிபிள் பார்ட் ஆஃப் எ ஃப்ரூட். அதாவது இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் எடிபிள் பார்ட் நாம் சாப்பிடக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லிசன், இல்லை டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட் இருக்குது, காமன் நேம் இருக்குது, பொட்டானிக்கல் நேம் இருக்குது, எடிபிள் பார்ட் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு பெலி அப்படின்னா சதைக்கனின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, டொமேட்டோ, பிரிஞ்சால், கோவா கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு டொமேட்டோ அப்படிங்கிறது இதனோட பொட்டானிக்கல் நேம் என்ன, லைகோபெசிகன் எஸ்குலண்டம். இல்லை எடிபிள் பார்த்து அப்படின்னா ஹோல் ஃப்ரூட்டுமே நம்ம எடிபிளாக இருக்குது, சாப்பிடக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரிஞ்சால் அப்படின்னா சொலானம் மெலாஞ்சியானா, இதனோட டெண்டர் ஃப்ரூட்னா முதிர்ச்சி அடையாத கனி தான் நம்ம எடிபிள் பார்ட்டாக சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கோவா, இதில் வந்து சிடியம் குஜாவா, இதனோட ஹோல் ஃப்ரூட், கொய்யாவோட நம்ம ஹோல் ஃப்ரூட்டை தான் சாப்பிட்றோம். நெக்ஸ்ட்டு ட்ரூப்னா அதாவது உள் ஒட்டு சதைக்கறி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். இல்லை எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, மேங்கோ, கோகனட் கொடுத்துருக்காங்க. மேஞ்சிஃப்ரா இண்டிகா அப்படிங்கிறது பொட்டானிக்கல் நேம். இதோட எடிபிள் பார்ட் அப்படின்னா மீசோகார்ப், அதாவது நம்ம சென்ட்ரல் போர்ஷன் சொல்கிறோம், இருந்தாலும் நம்ம எபிகார்ப், அதாவது மேலே இருக்கக்கூடிய லேயர்லையும் நம்ம சாப்பிட்றோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கோகனட், கோக்கஸ் நியூசிஃபெரா. கோகனட்டோட பொட்டானிக்கல் நேம் என்ன, கோக்கஸ் நியூசிஃபெரா. இது எடிபிள் பார்ட் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா எண்டோஸ்போம் போத் செல்லுலார் அண்டு லிக்யூடு. அதாவது என்ன அப்படின்னா கருவூன் திசு, எண்டோஸ்போம் அப்படின்னா கருவூன் திசு. இல்லை இதை நம்ம எடிபிள் பார்ட் அப்படின்னா செல்லார், அந்த உள்ளே இருக்கக்கூடியது, அந்த தேங்காய் பருப்பு இருக்குது இல்லையா, அதுவும். நெக்ஸ்ட்டு அந்த இளநீரும் நம்ம சாப்பிட்றோம், லிக்விடும் நம்ம சாப்பிட்றோம். நெக்ஸ்ட்டு டேட் அப்படின்னா என்ன சொல்லலாம், பேரிச்சை இருக்குங்க இல்லையா, இது வந்து ஃபோனிக்ஸ் டேக்லிஃபெரா
இது ஹோல் ஃப்ரூட்டை நாம் சாப்பிட்றோம். அதாவது என்ன அப்படின்னா பெரிகார்ப் அவுட்டர் லேயர்லேருந்து சாப்பிட்றோம். உள்ளே இருக்கக்கூடியது என்னது எண்டோகார்ப் தான் நாம் சாப்பிட முடியாது இல்லையா, சீடு. நெக்ஸ்ட்டு பெப்போ வெளி ஒட்டு சதைக்கனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை குக்கும்பர், எக்ஸாம்பிள் குக்கும்பர் சொல்லியிருக்காங்க. குக்குமிஸ் சடைவஸ் பொட்டானிக்கல் நேம். இது ஹோல் ஃப்ரூட்டுமே நாம் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு ஹெஸ்பரிடியம், அதாவது இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம ஹெஸ்பரிடியம் சொல்லலாம். சிட்ரஸ், ஆரஞ்ச், லெமன் இதெல்லாம். இல்லை பாருங்கள் சிட்ரஸ் சைனன்சிஸ், இதனோட பொட்டானிக்கல் நேம் என்ன, சிட்ரஸ் சைனன்சிஸ். ஜூசி ஹேஸ் ஆன் த எண்டோகார்ப், இல்லை இதனோட எண்டோகார்ப் எப்படி இருக்கும், அதாவது ஜூசி ஹேஸ், அதாவது சாறு நிறைந்த பகுதிகளில் புதைஞ்சிருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஃபோம், அதாவது பொய்க்கனி அப்படின்னு சொல்லலாம். ஆப்பிள், பைலஸ் மாலஸ், ஆப்பிளோட பொட்டானிக்கல் நேம் என்ன, பைலஸ் மாலஸ். நெக்ஸ்ட்டு தலாமஸ் அண்ட் எ பார்ட் ஆஃப் த பெரிகார்ப், இல்லை என்னது பூத்தளம். தலாமலஸ் அப்படிங்கிறது பூத்தளம் வந்து நாம் சாப்பிடக்கூடிய எடிபிள் பார்ட்டாக இருக்குது. அதுதான் இதை என்ன சொல்கிறாங்க, ஃபால்ஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பலாஸ்டா அப்படிங்கிறது பொமக்ரானட், மாதுளை. பூனிகா கிரானட்டம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை எது நம்ம எடிபிள் பார்ட் அப்படின்னா சைக்குலன் டெஸ்டா ஆஃப் த சீட்ஸ், சாரின் நிறைந்த விதைகளோட வெளிப்பகுதியை நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு லெக்யூம், பட்டாணி, எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், பட்டாணி. பைசம் சட்டைவம், இதனோட சீட் வந்து எடிபிள் பார்ட்டு. நெக்ஸ்ட்டு சிலிக்குவா, இதில் வந்து எக்ஸாம்பிள் மஸ்டர்ட். பிராசிகா காம்பஸ்ட்ரிஸ், இதனோட சீடு எடிபிள் பார்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ரோசிடல் கேப்சூல் அப்படின்னா பாப்பி, அதாவது பப்பாவா சாம்னிஃபரம், பாப்பி பிளான்ட்டு பப்பாவா சாம்னிஃபரம் அப்படிங்கிறது பொட்டானிக்கல் நேம். இதனோட எடிபிள் பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சீட்ஸு. நெக்ஸ்ட்டு லாக்லிஸ்டல் கேப்சூல், அரை வெடிக்கனி அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா லேடிஸ் ஃபிங்கர், ஏபிள் மாஸ்கஸ் எஸ்குலண்டஸ், டெண்டர் ஃப்ரூட், முதிர்ச்சி அடையாத கனி நாம் சொல்கிறோம், அதாவது வெண்டையோட முதிர்ச்சி அடையாத கனி. நெக்ஸ்ட்டு சிப்செல்லா அப்படிங்கிறது, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதனோட நேம் அப்படின்னு பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீலியாந்தஸ் ஆனுஷ். சீடு ஃபார் ஆயில், சீடு எதுக்கு யூஸ் ஆகுது, ஆயிலாக நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு கேரியாப்சிஸ் அப்படிங்கிறது மெய்ஸ் பேடி நம்ம சொல்லலாம். மெய்ஸோட பொட்டானிக்கல் நேம் வந்து ஜியாமேஸ், இதனோட சீடும். நெக்ஸ்ட்டு பேடியோடது ஒரேசா சட்டைவா, இதனோட சீடும் நமக்கு எடிபிள் பார்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நட் அப்படின்னா கேஷ்யூ நட்னா என்னது, முந்திரி பருப்பு. இதனோட அனகார்டியம் ஆக்சிடென்டேல், இதனோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னா அனகார்டியம் ஆக்சிடென்டேல். இதனோட எடிபிள் பார்ட் அப்படின்னா பெடிசில், இதுவும் பால்ஸ் ஃப்ரூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்டு காட்டில்டன்ஸ் ட்ரூ ஃப்ரூட், அதாவது பூக்காம்பு வந்து என்ன சொல்லலாம், அது பெடிசில் அப்படிங்கிறது பூக்காம்பு, இது வந்து நம்ம ஃபால்ஸ் ஃப்ரூட் அப்படின்னும். காட்டில்டன் அப்படிங்கிறது விதை இலை, இதை வந்து நம்ம ட்ரூ ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கிரிமோகார்ப், அதாவது கொத்தமல்லி. கொரியாண்டரம் சட்டைவம் பொட்டானிக்கல் நேம். மெரிகார்ப்ஸ் அப்படின்னா அதாவது அந்த சீட்ஸ், அந்த நம்ம என்னது அதனோட அந்த ஹோல் பிளான்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் மெரிகார்ப், அந்த விதை. நெக்ஸ்ட்டு லெமெண்டம் டஷ்மினாட், அதாவது இந்த தொட்டார் சிங்கி. மைமோசா பியூட்டிகா, இதனோட சீட் வந்து எடிபிள் பார்ட்டு. நெக்ஸ்ட்டு அக்ரிகேட் ஃப்ரூட்டுக்கு வந்து கஸ்டர்ட் ஆப்பிள், அதாவது சீத்தாப்பழம். அனோனா ஸ்கோமோசா, பொட்டானிக்கல் நேம். பெரிகார்ப் அப்படிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் லேயர் எடுத்து நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரூட் சாப்பிட்றோம். நெக்ஸ்ட்டு கம்போசிட் ஃப்ரூட், அதாவது கூட்டுக்கனிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து சொலோசிஸ் கொடுத்துருக்காங்க, ஜாக் ஃப்ரூட், பைனாப்பிள், மல்பெரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜாக் ஃப்ரூட்டோட பொட்டானிக்கல் நேம் அப்படின்னா ஆட்ரோகார்பஸ் ஹெட்ரோஃபில்லஸ். இதனோட எடிபிள் பார்ட் வந்து பீரியான் சீட்ஸ், பூ விதலும் சாப்பிட்றோம், சீட்ஸும் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பைனாப்பிள் அப்படின்னா அனானஸ் கோமாசஸ். இதனோட எடிபிள் பார்ட் வந்து பெரிகார்ப்ஸ், அதாவது இதுலேயும் என்னது அப்படின்னா பெரிகார்ப் அப்படிங்கிற இதுலேயும் பீரியாந்த் பூவிதழும் அந்த ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஸ் மைய அச்சு சென்ட்ரல் போர்ஷனால் நம்ம சாப்பிட்றோம், அதுதான் லாக்கிஸ் மைய அச்சு. நெக்ஸ்ட்டு மல்பெரி மோரஸ் ஆல்ஃபா
ஹோல் ஃப்ரூட்டுமே நமக்கு எடிபிள். நெக்ஸ்ட்டு சைக்கானஸ் அப்படிங்கிறது கோலப்பூத்தலக்கனின்னு சொல்லுவாங்க. அதாவது கோலமாக அதாவது ரவுண்டாக இருக்கக்கூடிய பீரியாத் பூத்தளம் தான் சொல்கிறோம். இது வந்து பிக்கு. ஃபைக்கஸ் ஹாலிகா அதாவது அத்தி. நெக்ஸ்ட்டு இதனோட ஹோல் இன்ஃப்ளாரசன்ஸும் நமக்கு எடிபிள் பார்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் இந்த சைக்கனஸ்க்கு வந்து ஃபைக்கஸ் வந்து ஆலமரம்னு சொல்லிட்டேன். சரிங்க, அது வந்து ஃபைக்கஸ் அப்படிங்கிறது அத்திப்பழம். சரிங்களா? ஓகே.